அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நீங்க எப்படி பார்க்கறீங்க பாமகவினுடைய எதிர்காலத்தை? நாளைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார் அன்புமணி. ராமதாஸ் தரப்புல இருந்து எதிர்ப்பு, வழக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு 5:30 மணிக்கு இருவரையும் வர சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஓபன் கோர்ட்ல இல்லாம நீதிபதியினுடைய அறையில பேச அழைத்திருக்கிறார்கள். எங்க சென்று கொண்டிருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி இருந்தாலும் பாமக பொறுத்தவரையில டாக்டர் ராமதாஸ் ஐயாங்கிற ஒரு எளிய மனிதரால் துவங்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு நிச்சயமாக அந்த கட்சியினுடைய நிறுவனம் சொல்லுகிற வழியில அன்புமணி செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு எதிர்காலம் உண்டு. இல்லாவிட்டால் நிச்சயமாக அதற்கு இந்த ஆபத்து நீங்காது. ஏன்னா ராமதாஸ் ஐயாவை பற்றி நன்காக தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் தான் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவிலிருந்து அவர் ஒரு காலம் மாற மாட்டார், உறுதியாக இருப்பார். எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார். வழக்கு இப்ப எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நீங்க பார்க்கறீங்க? இமீடியட்டா இன்னைக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்லாம் எதுவும் வந்துடாது, ஆனாலும் இது ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்ல, மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் கூறிய கருத்து மிக சரியானதுதான். ஏன்னா எந்த நீதிபதியும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாமுங்க. நீங்க சிவில் வழக்குல சில பூமி விஷயங்கள் கூட அவர் நேரடியாக நானே பேசணும்னு சொன்னதெல்லாம் உண்டு. அதனால இது பேசுவதும் சரிதான். ஆனால் பேசுவதால் தீர்வு உடனடியாக வராது என்பது உண்மை என்றாலும் கூட நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்கிற என்பதும் சொந்த மகன் திரு அன்புமணி என்பதும் இங்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. எனவே இதில் கொள்கையிலேயோ கோட்பாட்டிலேயோ பிரச்சனை வரல. 2 பேருக்கு கருத்து வேறுபாடு. எனவே இதை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை நீதிபதிக்கு இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா இந்த வழக்கு உடனடியே முடியக்கூடியது அல்ல. நாளை உடனே தீர்ப்பு கொடுத்து உடனடியே ஒரே மாதிரி முடிப்பது அல்ல. எனவே இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர எல்லாம் இருக்கிற எண்ணத்தோடு சொன்னா சரியானதா. ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவரிடத்தில் முழுக்க நியாயம் இருக்கிறது. ஏதோ அந்த நியாயத்தை அன்புமணி புரிந்து கொள்ள மறுக்கிறார். ஏன்னா அந்த கட்சியை உருவாக்கியவர், கட்சியை இவ்வளவு ஆண்டு காலம் நடத்தியவர், அதற்காக உயர்வு செஞ்சு கஷ்டப்பட்டவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவர் கட்சி தொடங்கி வளர்த்து உருவாக்கிய காலத்தில் அவர் எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் மிக லாபம் மிக எளிமையாக அந்த பதவிகளை வந்துட்டார். எனவே அப்பாவுடைய அந்த கஷ்டம் புரியாமல் அந்த கட்சியை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிறார். எனவே அதுதான் தவறா தெரியுது. இப்ப குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள், குறிப்பிட்ட நிர்வாகிகள் தங்கள் பக்கம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தந்தையை வீழ்த்துவதற்கு ஒரு தலைவன் முயல்வது மிகப்பெரிய ஆபத்தாக அந்த கட்சியில் மாறுங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விட்டு தரவே மாட்டேன். நான் ஆரம்பம் சொல்லிட்டு வர்றேன். அதை அன்புமணி புரிந்து கொள்ளாவிட்டால் நஷ்டம் அன்புமணிக்கு. பார்க்கலாம். இன்றைக்கு 5:30 மணிக்கு நீதிபதி வர சொல்லி பணித்திருக்கிறார். என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி.